ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளுங்க. அதுவும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையான இன்றைய நாள் வரதுனால இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைய நாள் எந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இந்த பௌர்ணமி நாளில் வாங்குறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. இன்றைய நாள் இருக்கக்கூடிய இந்த ஆனி மாத பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையான ஒரு மங்களகரமான நாளில் வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுபிட்சமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தேவியின் அருளும் ஆசையும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சில பொருட்களை கட்டாயம் வாங்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாங்க. ஸோ இந்த மங்களகரமான ஒரு பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில பொருட்களை நீங்கள் வாங்குறதுனால அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இரட்டிப்பு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கு சில பொருட்களை நீங்கள் இன்றைய நாள் தானமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நன்னாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுனாலையும் அதே போல் தானத்தை செய்கிறதுனாலையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இரட்டிப்பு பலனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எந்த மாதிரி பொருட்களை வாங்கணும், என்ன மாதிரி பொருட்களை எல்லாம் தானமாக செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளானது வருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நன்னாளில் பார்த்தீங்கன்னா எல்லா சுப காரியங்களும் செய்ய துவங்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அதற்கான பேச்சு வார்த்தையும் இந்த நன்னாளில் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரதுனால இது ஒரு சுபிட்சமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மகாலட்சுமி தேவியின் அருள் ஆசி இது எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு இந்த நாளை நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த நாளில் எந்த மாதிரி பொருட்களை வாங்கணும், வாங்கக்கூடாது, அதே போல் எந்த மாதிரி பொருட்களை தானமாக செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த பொருட்களையெல்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்குறதுனால கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஆனி மாத பௌர்ணமி நாளில் என்னென்ன பொருட்களை வாங்கினால் உங்கள் வீட்டில் சுபிட்சம் ஏற்படும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஆனி பௌர்ணமி நாளானது வெள்ளிக்கிழமை வரதுனால இந்த நாளில் முதல்ல நீங்கள் ஒரு மங்களகரமான பொருளை வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க. மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்லும்போது பல பேருக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் குங்குமம். இந்த மங்களகரமான பொருட்களை வாங்கலாங்க. ஸோ இந்த மங்களகரமான பொருளை முதல்ல நீங்கள் வாங்குறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மங்களம் பொங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த ஒரு பொருளை வாங்கிடுங்க. ஸோ இந்த ஒரு பொருளை வாங்கும்போது மகாலட்சுமி தேவியோட அருளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பை. இந்த நாளில் நீங்கள் வாங்குவது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆனி பௌர்ணமியை முன்னிட்டு கல்லுப்பு மற்றும் சோழிகளை வாங்கலாம்.
இவை இரண்டிலும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகும் அப்படின்னு முழு நம்பிக்கையவே சொல்லலாங்க. ஸோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள நீங்க கல்லுப்பு மற்றும் சோழிகளை வாங்குறதுனால மகாலட்சுமி தேவியினோட அருள் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல உங்க வாழ்க்கையில செல்வம் குறைவாக இருந்தா கண்டிப்பா செல்வமும் பெருகும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. ஸோ இந்த பொருளை நீங்க வாங்குறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் புதிய ஆடைகளை வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத்தாடைகள் வாங்குவது வீட்டில் செல்வத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த நாள்ல உங்களால முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு புதிய ஆடை வாங்குவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த புத்தாடைகள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவிக்கு பிடித்தமான ஒரு கலரில் வாங்குவது அதிக பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது மகாலட்சுமி தேவிக்கு பிடித்தமான கலர் பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு இல்லைன்னா சிவப்பு கலரில் நீங்கள் புத்தாடைகள் வாங்குவது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வர்றதுனால சுக்கிரனின் நிறமான வெள்ளை, சந்தனம், வெளிர் சந்தனம் போன்ற நிறத்திலும் நீங்கள் ஆடைகளை வாங்குவதும் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ இந்த நிறத்திலையும் நீங்கள் வாங்குவது உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு நிறத்தில் இன்றைய நாள் ஏதாவது ஒரு புத்தாடையை வாங்குவது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் அடுத்ததாக இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் வாங்குவது ஒரு சிறப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பௌர்ணமி மங்களகரமான ஒரு வெள்ளிக்கிழமையில வர்றதுனால நீங்கள் இந்த கிழமையில வெள்ளி நாணயம் வாங்குவது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. சில சமூகங்களில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜையில் இந்த வெள்ளி நாணயங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா வெள்ளி மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பொருளை நீங்கள் வாங்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அடுத்ததாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை பொம்மை. இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் வாங்கி வைப்பது உங்கள் குடும்பத்தில் செல்வ நிலையை மேம்படுத்தும் அப்படின்னு ஒரு ஐதீகமாகவே சொல்கிறாங்க. ஆனி பௌர்ணமி நாளான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யானை சிலை அல்லது உலோகத்தால் செய்யப்பட்ட பொம்மையை வாங்கலாங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை எல்லாமே நீங்கி உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லப்படுது. அதே போல அடுத்ததாக இன்றைய பௌர்ணமி நாள்ல நீங்க செய்யக்கூடிய தானமான பொருள் என்ன பொருளை தானமா கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய நாள் நீங்க தானமா வழங்கக்கூடிய அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தானம் செய்யறதுனால பல மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்றாங்க. அதாவது தண்ணீர், ஆடை, குடை, உணவு இந்த மாதிரி பொருட்களை முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பொருளையாவது இன்றைய நாள் நீங்க தானமா கொடுத்துடுங்க. இதனாலேயே உங்க வாழ்க்கையில லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த ஒரு மங்களகரமான பௌர்ணமி நாள லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்கு என்னென்ன பொருட்களை வாங்கணும், என்னென்ன பொருட்களை தானமா செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே போல் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
தேங்க்யூ.